ஐபிசி மங்கனியர்களுக்கு வணக்கம். ஆலோவேரான்னு எடுத்துட்டாலே அது நம்மளோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நம்மளோட ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாடி ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு ஆலோவேரா ஜூஸ் எடுத்துப்பாங்க. அண்ட் இன்னும் சில பேர் ஆலோவேராவை அப்படியே கூட சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஆலோவேரா யார் யாரெல்லாம் சாப்பிடலாம் அண்ட் யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். ஆலோவேராவில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இதை நிறைய மருந்து பொருள் தயாரிக்கிறதுல வந்து ஆலோவேராவை சேர்த்துக்கிறாங்க. ஸோ ஸ்கின்ல நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல எல்லாம் ஆலோவேரா அப்ளை பண்ணிக்கிறோம். சில டைம் நம்ம இன்டேக்காவுமே ஆலோவேரா எடுத்துக்கிறோம். ஆலோவேரால என்னதான் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருந்தாலுமே நம்ம குறிப்பிட்ட அளவு தான் அதை சாப்பிடணும். ஸோ அதிகமாக நம்ம ஆலோவேரா இன்டேக்காக எடுத்துக்கும் போது நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது நோய் இருந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் கரண்ட்டாக எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே, இல்லை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கனாலுமே கண்டிப்பாக நீங்கள் ஆலோவேராவை இன்டேக்காக எடுத்துக்க கூடாது. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை வாயு பிரச்சனை இருக்குதுனாலுமே நீங்கள் ஆலோவேரா கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஆலோவேரா சாப்பிட்றது அந்த பிரச்சனை இன்னும் தான் அதிகமாக்கும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக ஆலோவேராவை இன்டேக்காக எடுத்துக்க கூடாது. ஏன்னா இதனால கருப்பை சுருங்குற ப்ராப்ளம் இருக்கு. அண்ட் சில டைம் பார்த்தீங்கன்னா அபாஷன் ஆகிறதுக்குமான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்கு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களோட பிளட் ப்ரெஷரோட அளவு ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் கற்றாழை கண்டிப்பாக இன்டேக்காக எடுத்துக்கவே கூடாது. அண்ட் அடுத்ததாக உங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா உங்களோட டாக்டர் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக ஆலோவேராவை இன்டேக்காக எடுத்துக்க கூடாது. ஏன்னா இந்த கற்றாழை வந்து நீங்கள் அதிகமாக இன்டேக் எடுத்துக்கும் போது உங்களோட பாடியில் பார்த்தீங்கன்னா அட்ரிலின் ஹார்மோனை வந்து அதிகமாக உற்பத்தி செய்கிற மாதிரி பண்ணிடும். அண்ட் இந்த ஹார்மோன் உங்களோட பாடியில் அதிகமாக சுருக்கிறனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹார்ட் பீட் வந்து ரொம்பவே அதிகமாயிரும். ப்ளஸ் ஆன்சைட்டி வரதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாகிரும். அண்ட் அடுத்ததாக கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கவங்களுமே ஆலோவேராவை இன்டேக்காக எடுத்துக்க கூடாது. சப்போஸ் நீங்கள் அதை எடுத்துக்க போறீங்க அப்படின்னா உங்களோட டாக்டர் நாலேஜ் இல்லாமல் எடுத்துக்க கூடாது. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஆலோவேராவை இன்டேக்காக எடுத்துக்க கூடாது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஐபிசி மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிளென்சர், மாய்ஸ்சரைசர் அண்ட் டோனர் ஃபுல்லாகவே செட்டஃபில் தான். டோனர் மட்டும் ரோஸ் வாட்டர், ஃபேஸ் வாஷ், செட்டஃபில், பாடி லோஷன், பாடி ஷாப். ஸோ ஷூட்ஸ்லாம் சம்டைம்ஸ் அவுட்டோரில் இருக்கும் போது உங்களுக்கு